ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாய், வார்த்தைகளில் மிக சிறந்த வார்த்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டல்களில் வழிமுறைகளில் சிறந்த வழிகாட்டல் வழிமுறை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் வழிமுறை என்றும், காரியங்களிலே மிக மோசமான ஒரு கெட்ட காரியம் அல்லாஹுவின் மார்க்கத்தில் புகுத்தப்படுகின்ற புதிய நூனவுடைய கூறியவனாய் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறை குர்ஆனில் ஒரு வசியத்தாக ஒரு உபதேசமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். சூரா அல்-அன்கபூத்தினுடைய 8வது வசனம், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா, மனிதர்களுக்கு, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தில் உள்ள மனிதர்களுக்கு நாங்கள் வசியத்து செய்திருக்கிறோம், அவர்களுடைய பெற்றோர் விடயத்தில் அவர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு வசியத்து செய்கிறான் என்று இந்த திருமறை குர்ஆனிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரா லுக்மானுடைய 14வது வசனத்தை சொல்லுகிற நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு வசியத்து உபதேசம் செய்கிறோம். என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களோடு, தாயுடனும் தந்தையுடனும் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு வசியத்து செய்கிறான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு அந்த வசியத்தோடு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன், உங்களுடைய தாய் உங்களை மிகவும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு துன்பப்பட்டு உங்களை சுமந்து உங்களை பெற்றெடுத்தாள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு வஃபிசாலுஹு ஃபி ஆமைன், 2 வருடங்கள் உங்களுக்கு அந்த தாய் பால் ஊட்டினாள், உணவு தந்தாள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அனிஷ்குருலி, படைப்பாளன் நான், உங்களை வடிவமைத்து நீங்கள் ஆண்களா பெண்களா, எப்படி உங்களுடைய உணர்வுகள் இருக்க வேண்டும், உங்களுக்கு எப்படி நீங்கள் வாழ வேண்டும், எப்படி நீங்கள் இந்த உலகத்தில் இருப்பீர்கள் என்கின்ற எல்லா வடிவமைப்பையும் உங்களுடைய தாயினுடைய வயிற்றில் வைத்து செவ்வனையே சீராக படைத்த ரஹ்மான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். அந்த பிறப்புக்கு காரணமாக இருந்த வலிவாலிதைக்க, உங்களுடைய பெற்றோருக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் படைத்தவனுக்கு நன்றி செலுத்துவதாக இருந்தால் முதலாவது காரியம் நாங்கள் கரிமாவை ஏகத்துவத்திற்கு பின்னால் தொழுகை என்று நாம் படித்து இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தாய்க்கு நன்றி செலுத்துவதாக இருந்தால் அவர்களுக்கு சுஜூது செய்வதோ அவர்களை வணங்குவதே கிடையாது, அவர்களுக்கு நாங்கள் பணி
பணிவிடை செய்தல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வ இலையல் மஸீர், என் பக்கம் நீங்கள் மீடுவீர்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவில்லை, உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்யவில்லை என்றால் நீங்கள் என் பக்கம் மீண்டதற்கு பின்னால் உங்களுக்கு மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை பற்றியும் சொல்லுகிறான், தாயை பற்றியும் சொல்லுகிறான், மறுமையை பற்றியும் சொல்லுகிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை சொன்னால் போதும், இரண்டாவது முறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வவஸ்ஸைனல் இன்சான, முழு மனித சமுதாயத்திற்கும், அது ஈமான் கொண்டவர்களாக இருந்தாலும் ஈமான் அற்றவர்களாக இருந்தாலும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே உபதேசம்தான், உங்களுடைய பெற்றோர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த இடத்திலே திரும்பவும் உங்களுடைய தாய் சுமந்ததை பற்றி பேசுகிறாள். ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வ வதஅத்துஹு குர்ஹா, மிகவும் பலவீனத்துக்கு மேல் பலவீனமாகித்தான் அவள் உங்களை சுமந்து கொண்டாள். ஆசையிலும் ஆர்வத்திலும் மிக பெரும் பலத்திலும் உங்களை சுமர்ந்து பெற்றெடுக்கவில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் இப்படியே பேசிக்கொண்டு வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சூரா இஸ்ராவினுடைய 23வது வசனத்தில், வகதா ரப்புக, உங்களுடைய ரப்பு, உங்களுடைய இரட்சகன், அவனுடைய தீர்ப்பு, அவனுடைய உறுதி வாக்கு, அவனுடைய செயல் திட்டம் என்ன தெரியுமா? அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை மாத்திரமே நீங்கள் வணங்க வேண்டும். ஏகத்துவம், அவனை மாத்திரமே, அவன்தான் உங்களை படைத்து பரிபாலித்து போஷித்து காத்து மறுமையில் உங்களுக்கான சுவர்க்கமா நரகமா தண்டனையா மன்னிப்பா என்பதையெல்லாம் தீர்மானித்து தருகின்ற அந்த இறைவனை நீங்கள் வணங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தீர்ப்பாக அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களோடு தாயுடனும் தகப்பனுடனும் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு சில விடயங்களை சொல்லி காட்டுகிறான். நாங்கள் வெளியில உள்ள உதாரணங்களுக்கு சென்று விடக்கூடாது. அல்லாஹ் சொல்லுகின்ற உதாரணம் இந்த பூமியில் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் ஒவ்வொரு இடத்திலும் இது இருக்கிறதா இல்லையா கேள்வி கேட்க வேண்டும். இருந்தால் அல்லாஹ் விடுமாறு சொல்லுகிறார். மிக பெரும் பாவம் பெற்றோரை நோவினைப்படுத்துவது, மிக பெரும் சுவர்க்கத்திற்கான வழி ஏகத்துவத்திற்கு பின்னால், தொழுகைக்கு பின்னால், கலிமாவுக்கு பின்னால் அது தாய்க்கும் தந்தை பணிவிடை செய்வதுதான் மிகப்பெரிய ஒரு நன்மை. அது சுவனத்திற்கான ஒரு வழி. ஜிஹாதை விட, புனித போராட்டத்தை விட தொழுகைக்கு பின்னால் உள்ள மிக பிரதானமான ஒரு இபாதத் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவதை காட்டலாம். அன்பார்ந்தவர்களே, பாவமே மிகப்பெரியது. பாவங்களிலே மிகப்பெரியது என்றால் அது பெற்றோரை நோவினைப்படுத்துவது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலும் சுன்னாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காண்பிக்கிறார்கள். அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்லி காட்டுகிறான்? இம்மா யபுலுகுன்ன இன்தகல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, உங்களுடைய பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ நீங்கள் முதிய வயதை அவர்களை கண்டு கொண்டு அவர்களுக்கு ஃபலா தகுல்லஹுமா உஃபின், சி என்ற ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. சி என்றது இன்றைக்கு எங்களுடைய பரிபாஷையில் சொல்லுவதாக இருந்தால் சும்மா சாதாரண சி என்று போற, அதில் எந்த ஒரு நோவினையும் இல்லை, எந்த ஒரு வேதனையும் இல்லை, ஒரு தப்பான வார்த்தை மாதிரி எங்களுக்கு விளங்கல சி என்று போறது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், உங்களுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் இந்த வார்த்தையை கூட நீங்கள் சொல்லக்கூடாது என்றால் சின்ன வயசுல, பெரிய உதாரணம் தேவையில்லை, சின்ன வயசுல எங்களை பெத்தெடுத்து எங்களை கலர் தெரியா, நிறம் தெரியா, எப்படி பாப்பான் என்ன செய்வான்னு தெரியா, தன் கையில ஏந்தி மாரோட அணைச்சு தன் இரத்தத்தை பாலாக தந்து தூக்கம் விழிச்சு எல்லாம் பார்த்து கொஞ்சி குடாவி ஸ்கூலுக்கு கூட்டி போய் மதரசாவுக்கு கூட்டி போய்
உடுப்பு போட்டு பாத்ரூம் கழி உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்ச அந்த தாயும் தகப்பனும் பெருத்ததற்கு பின்னால் உங்களோட புள்ள இப்படி என்றாலும் அந்த தாயின் தகப்பனும் ஏற்றுக்கொள்வதில்லை. உங்களோட புள்ள அப்படி என்றாலும் அந்த தாய் தகப்பன் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன் புள்ள நல்லம் என்று கொஞ்சம் குலாவி விளையாடிய அந்த தாயும் தகப்பனும் முதிய வயதை அடைந்தால் ஏதோ ஒரு வார்த்தையை ஒரு சபையில் பேசி விடுவார்கள், ஒரு கட்டத்தில் பேசி விடுவார்கள், மறதியில் பேசி விடுவார்கள், ஒரு ஆலோசனை செல்வார்கள். எனக்கு ஆலோசனை செல்லுவதா, என்னோடு பேசுவதா? நீங்க வளர்த்த வளர்ப்பு நான் வளர்ந்திருக்கிற விதம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? யாரப்பா உன்னை வளர்த்தது? உன்னை கருவிலேயே கலைச்சிருக்கலாம், உன்னை அனாதையா ரோட்டில் போட்டிருக்கலாம், அல்லது உன் பாப்பா தேவர் ஏதோ ஒன்று சொல்லி எல்லாமே தாங்கி உன்னை பெற்றெடுத்து வளர்த்து ஸ்கூலுக்கு போய் ஆளாக்கி உனக்கு சமுதாயத்தில் ஒரு இடத்தை தந்ததுக்கு பிறகு உன் தாய்க்கு வழங்கல்ல, உன் தகப்பனுக்கு வழங்கல்ல, நீங்க பேசுறது சரியில்லை, நான் தான் அறிவாளி என்று நான் பேசுவோமாக இருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், உன் தாய்க்கும் தகப்பனுக்கு முன்னால் நீங்கள் சி என்ற ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசக்கூடாது என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வலா தன்ஹர்ஹுமா, நீங்கள் அவர்கள் இருவரையும் விரட்ட வேண்டாம். நானார வீட்டுக்கு போங்கோ, தாத்தார வீட்டுக்கு போங்கோ, எனக்கு உங்களை பார்க்க இயலாது, உங்களை எனக்கு சகிக்கல. சின்ன வயசுல நீ விளையாடுற ஓடுற வயசுல, உனக்கு தாயின் தன்னை தேடுற வயசுல ஒன்னும் உம்மா கடைக்கு விட்டு அதை செஞ்சு இதை செஞ்சு ஒன்ன விரட்டி இருந்தா நீ இந்த சமுதாயத்தில் ஆளா இருக்க முடியுமா? என்ன துன்பம் இருந்தாலும், எனக்கு உண்ண முடியாமல் இருந்தாலும் நீ மதரசாவுக்கு போமானே, நான் காலையில் உணவு உண்ணாவிட்டாலும் பகல் உணவு உண்ணாவிட்டாலும் நீ உண்டு விட்டு பாடசாலைக்கு செல். என் ஆடையில் ஒரு பகுதியை தருகிறேன், என் வேர்வையில் ஒரு பகுதியை தருகிறேன், என் இடத்தில் ஒன்றை தருகிறேன், என் சொத்தில் உனக்கு தருகிறேன், உன்னை கஷ்டப்பட்டு நீ வாழ்ந்து கொள் என்று சொன்ன அந்த தாயையும் தகப்பனையும் எமக்கு உணர்வுகளும் காசுகளும் பணங்களும் பொருளாதாரங்களும் பட்டங்களும் வந்ததற்கு பின்னால் வச்சுக்கிட்டே போங்கோன்னு சொல்லாம போங்கொண்டு சொல்ற எத்தனையோ வீடுகளில் எத்தனையோ ஈமானைகள் அந்த குழந்தைகளை இன்றைக்கு சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் பார்க்கிறோம். பேசிவிடக் கூடாது. அவர்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறார்களா, சுவர்க்கத்தின் ஒரு வாயில் தன் வீட்டில் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் இறுதியாக சொல்லி காட்டுகிறான், வகுல்லஹுமா கௌலன் கரீமா. பேசுகிற வார்த்தை இருக்குதானே, அது சங்கையாக இருக்கணும். என் தங்கம், என் செல்லம், இந்த மாதிரி தான் தாயின் தகப்பனோட பேசணும். நீ வா போ அப்படி இப்படி அப்படி எல்லாம் நீங்கள் பேசிவிடக் கூடாது என்று அல்லாஹ்வுடைய தடை. எப்படி அல்லாஹ் சொல்லுமாறு சொல்லுகிறானோ, வட்டியை விடுமாறு சொல்லுகிறானோ, மதுவை விடுமாறு சொல்லுகிறானோ, இதனை போன்று அல்லாஹ் தாயை தகப்பனை சொல்லுகிற நேரத்தில் அவர்களை விரட்டுவதோ, அவர்களுக்கு சி என்று சொல்லுவதோ, அவர்களுடைய சங்கையை குலைக்கிற மாதிரி உள்ளங்கள் நோகிற மாதிரி பேசுவது என்பதோ உங்களுக்கு தடை. அது மிக பெரும் பாவத்தில் ஒன்று என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். வைது அஹத்னா மீசாக பனி இஸ்ராயில், மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்திலும் நாங்கள் ஒப்பந்தம் எடுத்தோம். லா தஅபுதூன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை மாத்திரம் தான் நீங்கள் வணங்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குதிப அலைக்கும் இதா ஹதர அஹதுகுமுல் மௌத், நீங்கள் மரணித்தால் உங்களுடைய சொத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைக்கும் மனைவிக்கும் செல்லுவதை போன்று உம் தாய்க்கும் தந்தையர்களுக்கும் செல்ல வேண்டும். நாம் படித்திருக்கிறோம், என் தாயும் தகப்பனும் மரணித்து விட்டால் எனக்கு சொத்து சேர வேண்டும் என்று மிக பெரும் ஆர்வம். குர்ஆன் சுன்னா சட்டம் எல்லாம் பேசுவோம். நாம் மரணித்தால் என் பிள்ளைகிட்ட சொல்லணும், என் மனைவிட்ட சொல்லணும், என் தாய்க்கும் தகப்பனுக்கும் சேர வேண்டியதை நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனை சொல்லதை நாங்கள் சொல்லி காட்ட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நிறைய சமுதாயத்தில் பார்க்கிறோம், தாயையும் தந்தையையும் விரட்டி விட்டு சொத்துக்களை அபகரித்து மறுமையை மறந்து வாழக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை என்றால் தெருவோரங்களில்
இந்த தாயின் தந்தையர்கள் கச்சாங்கொட்டை விற்று தேங்காய் விற்று பிச்சை எடுத்து அநாதை இல்லங்களிலும் வீட்டிலிருந்து விரட்டப்படுகின்ற நிலைமைகளும் இன்றைக்கு ஒவ்வொரு தாயையும் தந்தையர்களையும் ஒவ்வொரு பேக்க போட்டுக்கிட்டு தேஞ்சு செருப்பை போட்டு நீங்க காணலன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவர் கச்ச சில ஆண்களை பார்க்கிறோம். அடே உனக்கும் பாப்பா உம்மா பிள்ளை இருந்திருக்கும். ஒரு மனைவி அனாதையாக்கி தெரு ரோட்டை விட்டுட்டு போற அந்த நிலைமைகளை பார்த்து இருக்கிறோம். அன்பார்ந்த சில எதை சொல்ல வருகிறேன், ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு பெற்றவர்கள் இருக்கிறார்கள், நீங்களும் பெற்றெடுத்தவர்கள் இருக்கிறார்கள், நீங்களும் வயதை அடைய இருக்கிறீர்கள், முதிய வயதை அடைய இருக்கிறீர்கள், திருமணம் முடிக்க போற இருக்கிறீர்கள். எல்லோருக்கும் பெற்றோர் இல்லாமல் இந்த இடத்தில் யாரும் இல்லை என்கின்ற அளவுக்குள்ளவர்கள் தான் நீங்கள் இருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், எதை செலவு செய்ய வேண்டும் என்று நபியே உங்களிடத்தில் கேட்கிறார்கள். குல் மா அன்ஃபக்தும் மின் கைர் வபில் வாலிதைனி, அல்லாஹ் சொல்லுகிறான், செலவழிக்கிறதிலே மிக நலவான ஒன்று தெரியுமா? மனைவி பிள்ளையா, அது சதக்கா, நீங்கள் கட்டாயம் செய்துதான் ஆக வேண்டும். மனைவி பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அதை அல் குர்ஆன் சுன்னாவும் சொல்லுகிறது. நீங்கள் தலாக்கு சென்ற பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் கவனிக்க வேண்டும், தலாக்கு முடிகின்ற வரைக்கும். இதுதான் திருமண ஒப்பந்தம். பாசம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் செலவு செய்ய வேண்டும். ஆனால் தாய்க்கும் தகப்பனுக்கும் பாசம் இருந்துச்சோ இல்லையோ, நேசம் இருந்துச்சோ இல்லையோ, காசு பணம் இருந்துச்சோ இல்லையோ, கவனிக்க வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை. அன்பார்ந்தவர்களே, எங்களோட நாங்க யாரிடத்தில் பாசம் வைப்பதை விட எங்கள் மீது ஒருவர் பாசம் வைப்பதுதான் அன்பில் உயர்ந்தது. அந்த அன்பில் ஒன்றை சொல்லுங்க பாப்போம். மனைவியா பிள்ளையா, இந்த கட்டங்களுக்கு முன்னால் யார் இருந்திருப்பார்கள்? சுமக்கிற நேரத்தில் தாய் இருந்திருப்பாள், வளர்க்கிற நேரத்தில் தாய் இருந்திருப்பாள், வாழ்ந்து முடி நீ மரணிக்கிற வரைக்கும் உன் தாயும் தகப்பனும் இருந்திருப்பார்கள். இல்லை என்று சொல்லுங்கள், நாளை உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் பிரச்சனை என்றால் என்ன செய்வார்கள்? நீங்கள் வேறு திருமணம் முடிக்கலாம், அவர் ஒரு திருமணம் முடிக்க, அன்பு பரிமாற்றம் ஏற்படலாம். ஆனால் எனக்கும் தாய்க்கும் தந்தையர்களுக்கும் எந்த உறவிலும் பிணக்குகள் ஏற்பட்டால், நான் பேசாவிட்டாலும் நான் முரண்பட்டாலும் தாய் முரண்படுவாளா? எனக்கு ஒரு காலம் விளங்கும், எனக்கு அல்லாஹ் உணர்த்துவான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, செலவழிப்பதில் நன்மையில் மிக உயர்ந்தது அல்லாஹ் குர்ஆனை சொல்லுகிறான், உங்களுடைய தாயும் தகப்பனுக்கு செலவு செய்வது என்று சொல்லுகிறான். வஅ்புதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்க வேண்டாம். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்கள், உபகாரம் செய்யுங்கள், நன்மை புரியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குல் தஆலு அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், உங்களுடைய இரட்சகன் உங்களுடைய ரப்பு உங்களுக்கு தடுத்த ஹராமாக்கிய ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு ஓதி காண்பிக்கிறேன் என்று நபிகளாருக்கு இந்த வசனம் வருகிறது. அல்லாஹ் துஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நன்மை. அல்லாஹ்வுக்கு பிறகு, தொழுகைக்கு பிறகு, மற்ற இபாதத்திற்கு முன்னால், எல்லா உறவுகளுக்கு முன்னால் அல்லாஹ்வுக்கு அடுத்த கட்டம் அல்லாஹ் வைத்திருப்பது ஒரு தாயையும் தந்தையும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கோல் எடுத்து பேசுவது நன்மைதான், ஒரு பணம் செலவழிப்பது நன்மைதான். அதை விடவும் ஒன்றை சிந்திக்க வேணும். இந்த உலகத்தில் பெரும்பாவங்கள் செய்தாலும், கொலைதான் செய்தாலும், சில பாவங்களுக்கு மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் உண்டு என்றாலும், சில பெரும்பாவங்களுக்கு மன்னிப்பு இல்லை என்றாலும், தாயையும் தந்தையையும் கவனிப்பதை கொண்டு அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கலாம் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். அதுவும் ஒரு தௌபாவுடைய வாசல். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்த ஒரு விபச்சாரியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கிறான் என்றால், ஒரு தாய்க்கும் தந்தையர்களுக்கும் அவர்கள் எவ்வளவு நோவினைகள் எங்களுக்கு செய்தாலும் நாங்கள் பணிவிடை செய்தால் ஏன் சொர்க்கம் செல்ல முடியாது? அன்பார்ந்தவர்களே, புரிந்து கொள்ள வேண்டும், ஈமானை இழந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, ஜுரைஜ் என்று சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய ஒரு ஆபித், எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹுவை வணங்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு தடவை வணங்கிக்கிட்டு இருக்கிறாரு. வணங்கிக்கிட்டு இருந்தா உம்மா கூப்பிடுறா, என் மகனே ஜுரைஜ், இவர் பார்க்கிறாரு,
அல்லாவா தாயா? உண்மையில யாருக்கும் உள்ளத்தில் என்ன வரும்? அல்லாஹ் தான் முதல்ல வரும். ஆனால் உபகாரியான ஒரு வணக்கம், பதில் கொடுக்கலாம். இந்த மார்க்க அறிவு அவரிடத்தில் இருந்திருந்தால் அவர் விடை கொடுத்திருப்பார். தாய் 3 முறை கூப்பிடக்கூடிய விடை கொடுக்கல. இவச்சாருடைய முகத்தின் முழிப்பா என்று பதுவா செஞ்சுட்டு போய்த்தா. பதுவா ஒரு வகையில இவருக்கு வருகுது. தாயுடைய அந்த இது ஒரு வகையில வருகுது. இவரை அடிக்கிறார்கள். இறுதியில் அந்த குழந்தை பேசுகிறது, ஜுரைஜ் அல்ல, எனக்கு இந்த பிள்ளைக்கும் ஜுரைஜுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் நல்ல ஒரு மனிதர். இதோ இருக்கிற ஆட்டுக்கிடையனோடு நான் தான் கோபத்தில் என்ன செய்தேன், ஜுரைஜோடு இருக்கிற கோபத்தை நான் செய்தேன் என்று அங்கு சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்கள், அந்த மக்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள், ஜுரைஜை உங்களுக்கு நாங்கள் இதையை விட ஒரு அழகான ஒரு இடத்தை நாங்கள் உருவாக்கி தருகிறோம் என்கிறார்கள். அன்பார்ந்தவர்கள், எதை படிக்கிறோம்? அவர் விளங்கிக் கொண்டு மார்க்கம் என்ன? அன்பார்ந்தவர்களே, ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தாயோ என்னுடைய தந்தையோ இணை வைக்குமாறு சொன்னால் கட்டுப்பட முடியாது. எல்லோருக்கும் தெரியும். மார்க்கத்துக்கு முரண்பாக நடங்கள் என்று சொன்னால் கட்டுப்பட முடியாது. இதே ஒரு நண்பரும் வேறு ஒரு உறவும் சொல்லுமாக இருந்தால் அவர்களிடத்தில் நாங்கள் பேசாமல் இருக்கலாம். சலாம் சொல்ல வேண்டும். 3 நாள் சலாம் சொல்லாடி 4வது சலாம் சொல்ல வேண்டும். பேச முடியாது. ஏன்? அவர்கள் திருந்துற வரைக்கும் எதிர்ப்பை காட்டலாம். ஆனால் என்னதான் உலகத்தில் தாயும் தகப்பனும் அல்லாஹ்வுக்கு விரோதமாக நடக்குமாறு பணித்தாலும் கட்டுப்பட முடியாது. ஆனால் உபதேசம் செய்ய வேண்டும், அஹ்லாக்கோடு நடந்து கொள்ள வேண்டும், பணிவாக இருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், அவ்வளவத்தையும் செஞ்சுட்டு நீ பேசாம ஒதுங்கி போக முடியாது. வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, உலகத்தின் நட்போடு நடந்து கொள்ளணும். அதனால தான் அஸ்மா ரலியல்லாஹு தாய் வருகிறார்கள். வந்தவுடன் உன்னோட இருக்கணும் மகள். உடனே தீர்ப்பை கேட்டு ஓடுறாங்க ரசூலுல்லாஹ். யா ரசூலல்லாஹ், என் தாயார் வந்திருக்கிறார்கள் முஷ்ரிக்கான நிலைமையிலே, பணிவிடை செய்ய முடியுமா யா ரசூலல்லாஹ்? ஆம் என்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் மிக தெளிவாக புரிந்து, அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறை சொல்லுகிற நேரத்தில் வஹ்ஃபித்ஹுமா ஜனாஹதுல்லி மினர் ரஹ்மா, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பாசம், அன்பு, இரக்கத்தை எப்படி ஒரு கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் வைத்து யாருக்கும் காட்டாமல் இருக்குமோ அப்படி உங்களுடைய தாயோடு நீங்கள் பணிவாக இருந்து கொண்டு ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இந்த துவாவை நீங்கள் கேளுங்கள். என்ன துவா? சிறு வயதிலேயே என்னை என் பெற்றோர் எப்படி வளர்த்திருப்பார்கள், இதனை போன்று அவர்கள் முதிய வயதை அடைந்தோ மண்ணறையில் இருந்தோ அல்லது அவர்கள் தவிர்த்து எங்குமோ இருந்தாலும் அவர்களை இது போன்று நீ வளர்த்து விடு யா அல்லாஹ், அவர்களை பராமரித்து விடு, அவர்களுக்கு அருள் செய்து விடு, அவர்களுக்கு ரஹ்மத்து செய்து விடு என்பதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்பனா இஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு, என் தாய் தந்தையருடைய பாவத்தை மன்னித்து விடு, மூமின்களுடைய பாவங்களை மன்னித்து விடு மறுமை நாளில் என்பதை நீங்கள் கேட்குமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பணிப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, கட்டாயம் தாயோடும் தந்தையோடும் கண்ணியமான முறையில், அஹ்லாக்கான முறையில், பணிவோடு பேசி பழகி அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு சுவர்க்கத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த உலகத்தில் அவர்களோடு நட்போடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மார்க்கத்துக்கு முரண்பாக இருந்தாலும் மார்க்க விடயத்தில் நாம் அவர்களோடு ஒற்றுமையாக செல்வது கிடையாது. ஆனால் எம் உபதேசத்தை, எம் தஅவாவை, எம் மார்க்கத்தை, எம் இஹ்லாஸை, எம் இறையச்சத்தை, எம் ரப்புவை பற்றி நாங்கள் நிறைய யாருக்கு நாம் விளங்கப்படுத்த வேண்டும். இந்த உறவை யாராலும் என்ன செய்ய முடியாது, பிரிந்து நடந்து கொள்ள முடியாது. ஒரு மனிதர் நன்மை செய்ய வேண்டுமென்றால், ஒரு மனிதர் சுவர்க்கம் அடைய வேண்டுமென்றால், ஒரு மனிதர் தன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமென்றால், மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு இபாதத், ஒரு வணக்கம் இருக்கும் என்றால் அது தாய்க்கும் தந்தையர்களுக்கும் நாங்கள் செய்யக்கூடிய பணிவிடைகள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும்.
அல்ஹம்துலில்லாஹி வஹதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, ஐயுல் அமலி அஃதல், வணக்கத்தில் மிக சிறந்தது எது என்று கேட்கப்படுகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதன் உரிய நேரத்தில் தொழுவது என்றார்கள். அடுத்ததாக சும்மை கால பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நன்மை செய்தல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யஸில் ரஹிமஹு, அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டு நடக்கக்கூடிய ஒரு மூமீனாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய உறவை துண்டிக்காமல் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். அந்த உறவை நீங்கள் துண்டிக்காமல் வாழும் காலமெல்லாம் உங்களுடைய ரிஸ்கும் உங்களுடைய ஆயுளும் அதிகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். ஜா ரஜுலுன் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வருகிறார். ஃபகால யா ரசூலல்லாஹ் மன் ஹக்குன் நாஸி பிஹுஸ்னி ஸஹாபதி, தோழமை வைப்பதில் மிகவும் தகுதியானவர், அன்பு இரக்கம் பாசம் வைப்பதில் மிக தகுதியான ஒரு உறவு யார் யா ரசூலல்லாஹ்? உம்முக, உன் தாய். பிறகு யார் யா ரசூலல்லாஹ்? உம்முக, உன் தாய். பிறகு யார் யா ரசூலல்லாஹ்? கால உம்முக, உன் தாய். பிறகு யார்? உன்னுடைய தந்தை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னல்லாஹ் ஹர்ரம அலைக்கும் உகூகுல் உம்மஹாத், அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான், உங்களுடைய தாய்மார்களை நீங்கள் நோவினை செய்வதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அக்பருல் கபாயிர், ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு முன்னால் பாவங்களிலே மிகப்பெரியது எது தெரியுமா? முனிவிக் கொண்டிருந்தார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இதில் சொல்லாமல் இருந்திருக்கலாமே, பேசாமல் இருந்திருக்கலாமே, ஏன் இப்படி பாரதூரமாக பேசிக்கொண்டு முனவிக் கொண்டிருக்கிறார் என்று கேட்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா? அல்-இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. கலிமாவை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, வணங்காமல் இருப்பதும் இணை வைப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வணக்கம் தௌஹீதை சார்ந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள, எல்லா வணக்கங்களும் தௌஹீதை சார்ந்தது. நாங்கள் வணங்காமல் இருப்பது நாங்கள் இணை வைப்பதற்கு சமன் என்பதை புரிந்து கொள்ளவும். அதனால்தான் இந்த தொழுகை ஒரு மனிதனுடைய முழு விடயத்தையும் கொண்டு வருகிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் இப்படியே சொல்லிவிட்டு சொன்னார்கள், உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோரை நோவினைப்படுத்துவதற்கு தானே பாவங்களில் மிகப்பெரிது. அப்படி பாவம் மிகப்பெரிது, பெரும் பாவம் ஒன்று இருக்குது, அதை விட உண்டா என்று பேசுகின்ற அளவுக்கு, நினைக்கின்ற அளவுக்கு, மிகப்பெரிய பாரதூரம் என்கின்ற அளவுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு தடவை மெம்பரில் ஏறக்கொள்ள நாசமாகட்டும் என்றார்கள். ஆமீன் என்றார்கள். யார் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். பெற்ற தாயையும் தகப்பனையும் அடைந்திருந்து அவன் பணிவிடை செய்யாமல் இருக்கிறானே, நோவினை செய்து வாழுகிறானே, அந்த மனிதர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகிமான் 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 3 முறை மூக்கு நாசமாகுவ மூக்கொடை என்ற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியதை நாங்கள் பார்க்கலாம். மன் அதுரக வாலிதைஹி இந்தகல் கிபர், உங்களுக்கு மத்தியில் வயது முதிர்ந்த தாயோ தகப்பனையோ நீங்கள் அடைந்திருந்து சும்ம லம் யதுகுலில் ஜன்னா, சுவனம் நுழையவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்றார்கள். இதே போன்றுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன், உறவை துண்டிப்பவன் சுவனம் நுழைய மாட்டான், நரகம் நுழைவான் என்றால் தண்டனைக்கு பிறகு சொர்க்கம் நுழையணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த செய்தியுடைய பாரதூரத்தை நீங்கள் பாருங்கள். அவன் சுவனமே நுழைய மாட்டான் என்றால்
அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தவிர வேறு ஒன்றாலும் முடியாது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இந்த பூமியில் நீங்கள் குழப்பம் விளைவித்து உறவுகளை துண்டித்து வாழுகிறீர்களா, உலாஇகல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அவர்களை அல்லாஹ் சபிப்பான், அவர்களை குருடாக்குவான், அவர்களை செவிடாக்குவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு இன்னும் ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகிறான். அவர்கள் மிக பெரும் உலாயிக ஹுமுல் காசிரூன், அவர்கள் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு வலஹும் சூதார், மிக கெட்ட ஒரு வீட்டில் அவர்கள் நுழைந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். அதனால்தான் இந்த உலகத்தில் உங்களுடைய தாய்க்கு நீங்கள் ஏசுவது மிகப்பெரிய ஒரு குற்றம். ஆனால் வேறு தாய்க்கும் தகப்பனுக்கும் நீங்கள் ஏசினால் அவர்கள் உங்களுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் ஏசுவார்கள், அதுவும் பாவங்களில் மிகப்பெரிது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நன்மைகளில் மிக சிறந்தது உங்களுடைய தந்தையினுடைய தாயினுடைய நண்பர்களை நீங்கள் அனுசரித்து கொள்வது, பழகிக் கொள்வது, கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்வது, இது நன்மைகளில் அபர்ருல் பிர், நன்மைகளில் மிக உயர்ந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அர்ஷிலே நின்று கொண்டு உறவுகள் எல்லாம் கேட்டது, யா அல்லாஹ், என்னை சேர்ந்தவனை நீ சேர்ந்து நடப்பாயாக, ஆம் என்று அல்லாஹ் சொன்னான். என்னை துண்டிப்பவனை நீ துண்டிப்பாய், ஆம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, அதனால் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, அக்பிர்னி பி அமலின் யுத்கிலினில் ஜன்னah, நான் ஒரு இபாதத்தை செய்து சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்றால் அந்த இபாதத்தை எனக்கு அறிவித்து தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். தஅபுதுல்லாஹ, அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை வைக்க வேண்டாம். அல்லாஹுவை வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்க வேண்டாம். அல்லாஹ்வையும் வணங்கிட்டு இன்னொன்றை நீங்கள் வணங்கக்கூடாது. அல்லாஹுவை மாத்திரம்தான் நீங்கள் வணங்கணும், வணங்காமலும் நீங்கள் இருந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இந்த பொன்மொழியிலே சொல்லி காண்பித்து சொல்லுகிறார்கள், வத்துகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை நீங்கள் கொடுங்கள், வத்தஸீலுர் ரஹம், உறவுகளை நீங்கள் சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களூடாக எங்களுக்கு கற்றுத்தருவதை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, என் தாயும் தகப்பனும் மண்ணுக்கு மேல் இருக்கலாம் அல்லது மண்ணறையில் இருக்கலாம், அவர்களுக்காக வேண்டி நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். ரப்பி ரஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா, எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் பட்டு எங்களை வளர்த்திருப்பார்கள். சில நேரம் அவர்கள் பட்ட துன்பங்களை துயரங்களை நாம் பட்டிருக்க மாட்டோம், அந்த அளவுக்கு வசதியாக எங்களை வாழ வைத்திருக்கலாம். அல்லது நாங்கள் கஷ்டப்பட்டு அவர்களை வாழ வைக்கிற ஒரு நிலைமையும் எங்களுக்கு வந்திருக்கலாம். சில வேளை சகோதரர்களே, என்னுடைய தாயும் தகப்பனும் ஜாகில்களாக இருந்திருக்கலாம், மடமையில் இருந்திருக்கலாம், குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்காமல் இருந்திருக்கலாம். ஏதோ ஊர் சொல்லுகிறது, உலகம் சொல்லுகிறது, அவர் சொல்லுகிறார் என்று அவர்கள் மடமையில் வாழ்ந்திருக்கலாம். எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதம் என்ன சகோதரர்களே? பிரார்த்தனை, தௌபா. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏகத்துவம். இது இல்லாமல் ஒரு ஏகத்துவத்தில் இருக்க முடியாது. அப்படி ஒரு பிரார்த்தனை வைத்திருக்கிறோம். தாய்க்கு தகப்பனுக்கும் கேட்கலாம் சகோதரர்களே. எமக்கு தெரியாது அவர்கள் இணை வைத்தவர்களா பாவி, எதுவும் எங்களுக்கு தெரியாது. தெரியாவிட்டால் நாங்கள் கேட்கலாம், தெரிந்தால் கேட்க முடியாது. நாங்கள் படித்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மறுமையில் தாயும் தகப்பனும் எழுந்து கேட்பார்களாம், யா அல்லாஹ், இப்படி நீ காட்டுகின்ற இந்த இபாதத்து வணக்க வழிபாடுகள் எல்லாம் நான் செய்யவில்லை யா அல்லாஹ், யார் செய்தது? அதனால்தான்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் விட்டு செல்லுகின்ற செல்வங்களில் மிக உன்னதமான ஒரு செல்வம் எது தெரியுமா? வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவன் சாலியான குழந்தை, உங்களுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு குழந்தை தான் உங்களுடைய மரணத்திற்கு பின்னால் உங்களுக்கு ஈடற்றத்தை தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொத்து என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்லுவான், உன் புள்ள, உன் பொம்பளை புள்ள செஞ்சது, உன் ஆம்பளை புள்ள செஞ்சது, உனக்கு செஞ்ச துவா, உனக்கு செஞ்ச தர்மம், உன்னை பற்றி பேசினது, நீ வளர்த்ததை பற்றி பேசினது, நீ விட்டுட்டு போகல ஈமானோடு கொள்கையோடு விட்டுட்டு போனது, இதெல்லாம் இதோ வந்திருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற நேரத்தில் அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் எப்படி இருக்கும் அந்த மண்ணறையிலும் மறுமையிலும் என்பதை, அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மறுமைக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை எம் வார்த்தையில் எம் செயலில் நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்திலும் மிகப்பெரிய நன்மையை அவர்களை பார்ப்பதை கொண்டு நாங்கள் வைத்திருக்கிறோம். எந்த சகோதரியோடும், எந்த சகோதரனோடும், எந்த உடன்பிறப்போடும், எந்த மனிதர்களோடும் நாங்கள் அதாவது நோவினை செய்யாமல் வாழ்ந்து கொள்வோம். ஒரு மனிதரை பார்த்து சிரிப்பது சதக்கா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் எதை செய்தாலும் உங்களுடைய மனைவியுடைய வாயில் ஒரு கவலை உணவை ஊட்டுவது, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் தர்மம் 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 என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, எத்தனை தர்மங்களை ஒரு இன்பத்திற்காக வேண்டி செய்கிறோம். ஆனால் நாம் எம்மீது பாசம் வைத்து எம்மிடத்தில் எதிர்பார்க்காமல் வளர்த்த அந்த சுவர்க்கவாதிகளை, இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கவாதிகள், அந்த நல்ல மனிதர்களை, என் தாயையும் தந்தைக்காக வேண்டியும் நாங்கள் எதை செய்ய போகிறோம்? பிரார்த்தனை செய்ய முடியும், அவர்களுக்காக தர்மம் செய்ய முடியும், அவர்களுக்காக நாம் நல்ல பிள்ளையாக அல்லாஹ்விடத்தில் ஒரு இணை வைக்காத ஒரு தொழக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிள்ளையாக நாங்கள் இருந்து காட்ட முடியும். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் புரிந்து கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.